அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. டெமோக்ரஸியோட சிம்பிள் அது. ஃப்ரீடமோட லேண்ட் இப்படி எல்லாம் சொல்லப்படுது. ஆனா ஆக்சுவலா அந்த லேண்ட் வந்து யாருக்கு சொந்தமானது? அங்க ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கான நேஷன்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து அங்க பேசப்பட்டது. இப்ப இந்தியால இருக்க மாதிரியே டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ் இருந்தது. டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் பேசிட்டு இருந்தாங்க. டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்பிள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆயிரம் ஆயிரம் வருஷமா. திடீர்னு அங்க ஒரு கப்பல் வருது. வந்து டோட்டலா எல்லாத்தையுமே மாத்திடுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது அமெரிக்கா எப்படி உருவாச்சு? அமெரிக்கால யார் வாழ்ந்தா? இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இன்னைக்கு அமெரிக்கால யார் வாழ்றாங்களோ, அவங்க தான் அமெரிக்காவோட பூர்வ குடிகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வீடியோல அமெரிக்காவோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். 1803 அமெரிக்கன் பிரசிடென்ட்டான தாமஸ் ஜெஃப்ரின் வந்து 2 பொலிட்டீஷியன பிரான்ஸ்க்கு அனுப்புறாரு. ராபர்ட் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜேம்ஸ். இந்த 2 பொலிட்டீஷியனும் ஏன் பிரான்ஸ்க்கு போறாங்க அப்படின்னா, ஆர்லன்ஸ் அப்படின்ற லேண்ட வாங்குறதுக்காக. இந்த லேண்ட் ஆக்சுவலா எங்க இருக்குன்னா, அமெரிக்கால தான் இருக்கு. அமெரிக்கால இருக்க லேண்ட வாங்குறதுக்கு ஏன் வந்து இவங்க பிரான்ஸ் போணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து உங்களுக்கு உருவாகும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி. இது ரொம்ப ஈஸியா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அமெரிக்காவ வந்து பிரிட்டிஷ் தான் வந்து காலனைஸ் பண்ணியிருந்தது. எப்படி நம்ம இந்தியாவ பண்ணுச்சோ அதே மாரி தான். அங்க வந்து நெறைய இடங்கள் வந்து பிரிட்டிஷ் தான் வந்து ரூல் பண்ணியிருந்து. சில இடங்கள்லாம் வந்து பிரான்ஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ காலப்போக்குல என்ன ஆச்சு அப்டின்னா, அந்த பிரிட்டிஷ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அமெரிக்கால ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரான்ஸ் மக்களும் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்தியாவ வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம், பாண்டிச்சேரில இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பிரெஞ்ச் பீப்பிள வந்து பார்க்க முடியும். அவங்க அங்கேயே தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி அங்க வந்து அமெரிக்கால வந்து பிரிட்டிஷ் மக்களும், பிரான்ஸ் மக்களும் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக ஆக அது அவங்களோட லேண்டாவே வந்து அந்த மக்கள் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் ரூல் பண்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. தேவையில்லாத வரி போடுறதும், தேவையில்லாத விஷயங்கள் பண்றதும் வந்து அந்த மக்களுக்கு பிடிக்காம, அந்த பிரிட்டிஷ் மக்கள எதிர்த்தே வந்து புரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்க இருக்க மக்கள் யூரோப் மக்கள் தான். ஆனா காலப்போக்குல அவங்க வந்து தங்கள அமெரிக்கன்ஸா வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ எதிர்த்து புரொடெஸ்ட் பண்ணிட்டு, தனியா எங்களுக்கு ஒரு கண்ட்ரி வேணும் அப்டின்ட்டு வந்து அங்க புரொடெஸ்ட் நடக்குது. அதுல உருவானது தான் இண்டிபெண்டன்ட் அமெரிக்கா. என்னதான் அமெரிக்கா உருவாகிட்டதுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா வந்து பிரிட்டிஷும் சரி, பிரான்ஸும் சரி அமெரிக்கா விட்டு போகல. அவங்க வந்து சில இடங்கள்லாம் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஆர்லன்ஸ் அப்படின்ற லேண்ட வாங்குறதுக்கு ஏன் வந்து பிரான்ஸ் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கா ஏன் இந்த லேண்ட வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இந்த லேண்ட வாங்கிட்டா மிசிசிப்பி ரிவர வந்து ஈஸியா அமெரிக்காவால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பிரான்ஸ் கிட்ட இத கேட்கறாங்க. பிரான்ஸ் வந்து இது மட்டும் இல்ல, என்டையர் டெரிட்டரியே உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 8,28,000 ஸ்கொயர் கிலோமீட்டர வந்து குடுத்துடுறாங்க. வெறும் $15 மில்லியன். அதாவது 1 ஏக்கர் வந்து 4 சென்ட்ஸ் தான். ஒரே ஒரு பென்ஸ்டோக்கால அமெரிக்கா வந்து டபுள் த சைஸா மாறுது. இப்ப நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிரான்ஸ் வந்து எப்படி அமெரிக்கா கிட்ட அந்த லேண்ட வித்துது? பிரான்ஸ்க்கு அந்த நிலம் சொந்தமா இருந்ததா? கிடையாது. ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த நிலத்த பிரான்ஸ் ஆட்சி பண்ணாங்க. அவ்வளோதான். அத தாண்டி பிரான்ஸுக்கும் அந்த நிலத்துக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அமெரிக்கா கிட்ட பிரான்ஸ் வந்து அந்த லேண்ட விக்கல. அந்த லேண்ட்ல வாழ்ந்த மக்கள டீல் பண்றதுக்கும், அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்குமான ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல. அந்த ரைட்ஸ் தான் வந்து அமெரிக்கா கிட்ட பிரான்ஸ் விக்கிறாங்க. அந்த லேண்ட்ல ஆக்சுவலா யார் வாழ்ந்தாங்க அப்டின்னா, ஆயிரக்கணக்கான வருஷமா வந்து அங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து வாழ்ந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. அவங்களுக்கு ஒரு சென்ட் நிலம் கூட போகல. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாரியே இருக்குல்ல. நமக்கும் இது நடந்திருக்கு. பிரிட்டிஷ் வந்து இங்க ட்ரேட் பண்ண போறோம், வியாபாரம் பண்ண போறோம் அப்படின்னு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னலாம் நடந்தது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டன் கிட்ட இருந்து அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க. அமெரிக்கா ஒரு நியூலி ஃபார்ம்டு கண்ட்ரியா மாறுறாங்க. மாறுனதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, "வி வில் பி டிஃபரண்ட்." அதாவது பிரிட்டிஷ் வந்து அவங்க மக்களுக்கு என்ன பண்றாங்களோ, அத நாங்க பண்ண மாட்டோம். நாங்க ரொம்ப ஃபேரா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட முதல் பிரசிடென்ட் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "Our administration of Indian affairs shall be directed entirely by the great principles of justice and humanity." ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமானிட்டி. அதாவது அங்க வாழ்ற நேட்டிவ் அமெரிக்கன் மக்கள் கிட்ட வந்து நாங்க என்னைக்குமே பிரச்சனை பண்ண மாட்டோம். அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, பணங்கள் இது எல்லாமே நாங்க வந்து குடுத்துருவோம். எக்காரணத்த கொண்டும் அவங்கள வந்து கான்குயர் பண்ண மாட்டோம். அதாவது அடிமைப்படுத்த மாட்டோம். இது எல்லாமே வந்து சொன்னாங்க. ஆனா பிராக்டிகலா நடந்தது வந்து எல்லாமே வேற. அந்த மக்களுக்கு வந்து அமெரிக்கா எல்லாமே குடுத்துச்சு. அதாவது பணம், வேலை, லேண்ட் இது எல்லாமே குடுத்தது. கேட்கறதுக்கு ரொம்ப ஃபேரா இருக்குல்ல. பட் அமெரிக்கா வந்து அந்த மக்களுக்கு இது எல்லாமே குடுத்துட்டு நெறைய ஒப்பந்தங்கள்ல வந்து அவங்கள வந்து சைன் பண்ண சொன்னாங்க. அந்த மக்களுக்கு வந்து சைன் பண்றத தவிர வேற வழியே இல்ல. பிகாஸ் அமெரிக்கா சொன்னது என்ன அப்டின்னா, "இத சைன் பண்ணு. இல்ல அப்டின்னா வந்து வார நீ வந்து ஃபேஸ் பண்ணணும்" அப்டின்னு சொன்னாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களுக்கு நடுவுல வந்து டென்ஷன இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்டின்னா, கிரேட் லேக்ஸ் அப்டின்ற ஒரு பகுதி இருக்கு. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த கிரேட் லேக்ஸ தாண்டி வந்து யுஎஸ் வரக்கூடாது. இது எங்களோட நிலம், அது உங்களோட நிலம். இந்த கிரேட் லேக்ஸ் தான் வந்து நம்மளோட பார்டர் அப்டின்னு சொன்னாங்க. ஆனா யுஎஸ் வந்து அத ஒத்துக்கல. அந்த நிலத்தையும் வந்து ஆக்குபை பண்றதுக்காக யுஎஸ் என்ன பண்ணாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மேல வந்து போர் தொடுத்தாங்க.
முதல் போர்ல வந்து யுஎஸ் தோத்து போகுது, 2வதுலயும் தோத்து போகுது. 3வது போர்ல வந்து யுஎஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த நிலத்த விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து கொலை பண்றாங்க. இறுதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ கம்ப்ளீட்டா அப்புறப்படுத்திடுறாங்க யுஎஸ். ஒரு பகுதியில பார்த்தோம்னா அரபோ அப்படின்ற குரூப் வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது ட்ரைப்ஸ். அவங்க மேலயும் வந்து யுஎஸ் வந்து போர் தொடுக்குறாங்க. தொடர்ந்து போர்ல வந்து யுஎஸ் தோத்துக்கிட்டே இருக்கு அந்த மக்கள் கிட்ட இருந்து. ஒரு காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, அமைதி ஒப்பந்தம் வந்து போடப்படுது இந்த 2 குரூப்க்குள்ள. அமெரிக்கா வந்து தொடர் சண்டையாலயும், போரால மட்டும் அந்த மக்கள வீழ்த்தல, நெறைய தந்திரங்களாலயும் வீழ்த்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரைப்ஸ் குரூப் லீடர் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு குரூப் இருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. அந்த லீடருக்கு வந்து ஆல்கஹால் அடிக்ட் பண்றது அவங்கள, வேற ஒரு போதைக்கு வந்து அவங்கள அடிக்ட் பண்ணி சைன் வாங்குறது, இல்ல யுஎஸ்க்கு சாதகமா இருக்க ஆள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இவரு தான் உங்க லீடர்ன்னு சொல்லி, அவர் மூலமா நெறைய விஷயத்த செய்றதுன்னு நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல தங்கம் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் யுஎஸ் வந்து இந்த பீஸ் அக்ரீமெண்ட் இது எதுவுமே மதிக்கல. எல்லாத்தையும் வந்து உடைச்சு போட்டுட்டு, மறுபடியும் கான்க்வயர் பண்ணி அந்த மக்கள வந்து அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்கால நூற்றுக்கணக்கான ட்ரைப் குரூப்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுல ஒரு குரூப்பா வந்து அமெரிக்கா வந்து சண்டை போட்டு வெளிய அனுப்பிச்சாங்க. இதுல இன்னொரு 5 குரூப் இருக்காங்க. அவங்க பேர் வந்து செரோக்கே, சிக்கசா, சோக்டா, மஸ்கூகி, செமினால். இந்த மக்கள வந்து எப்படி கூப்பிடுறாங்கன்னா, வரலாறுல 5 சிவிலைஸ்ட் ட்ரைப்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க. ஏன் இவங்கள சிவிலைஸ்ட் ட்ரைப்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். இவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண தெரியும். மேலும் வந்து இவங்க வெஸ்டர்னைஸ்டு டிரெஸ் போட்டுப்பாங்க. அதாவது யூரோப்பியன்ஸ் மாதிரி. சிவிலைஸ்ட் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்க. வெஸ்டர்னைஸ்டா இருந்தா அவங்க சிவிலைஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இவங்க நிலத்த பாதுகாக்கிறதுக்கு யுஎஸ்க்கு எதிரா வந்து லீகலா போறாங்க. அதாவது கோர்ட் மூலியமா வந்து கேஸ் போட்டு இந்த விஷயத்த கொண்டு போறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த காலகட்டத்துல வந்து காட்டன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது முக்கியமான பொருள் தான். சோ அதனால வந்து பெரிய காட்டன் ஃபார்மிங் பண்ற அந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட நிலங்கள் வந்து தேவைப்பட்டது. அதனால கோர்ட் வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து சரியான முடிவுகள வந்து அவங்களால குடுக்க முடியல. ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுது, ஜார்ஜியா ஸ்டேட் வந்து இந்த மக்கள் மேல பெரிய அடக்குமுறைய வந்து விதிக்கிறாங்க. அதாவது அவங்க பண்ணது என்ன அப்டின்னா, இந்த மக்கள் வாழ்ற இடங்கள்ல வந்து வெள்ளையர்கள வந்து குடியேத்துங்க. ரெட் பீப்பிள், ஒயிட் பீப்பிள்னு 2 கேட்டகரியா அவங்க பிரிச்சு, ரெட் பீப்பிள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, அங்கெல்லாம் வந்து ஒயிட் பீப்பிள வந்து நீங்க குடியேத்துங்க முடிஞ்ச அளவுக்கு அப்டின்ட்டு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டே இந்த செரோக்கி மக்களுக்கு ஆதரவா தான் தீர்ப்பு குடுக்குது. அதாவது அது அவங்களோட மண், அவங்களுக்கு தான் அது சொந்தம் அப்டின்ற தீர்ப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் குடுக்குது அமெரிக்காவுல. சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டர குடுத்ததுக்கு அப்புறமும் அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு பிரச்சனை தான் இருந்தது. ஏன் அப்டின்னா, அந்த ஆர்டர வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது யார் அப்டின்னா, அந்த பிரசிடென்ட்டால தான். அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்ட் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அமெரிக்கன் பிரசிடென்ட் யார் அப்போ அப்படின்னா ஆண்ட்ரூ ஜாக்சன். ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ பிடிக்காத ஒரு பிரசிடென்ட்டா தான் இருந்தாரு அப்பத்துல இருந்து. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு எதிரா நடத்தப்பட்ட போர்ல ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்து 170 நேட்டிவ் இண்டியன்ஸ வந்து எப்படி கொலை பண்ண அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையா வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஒரு லெட்டரா எழுதியிருக்காரு. இவரு எப்படி அந்த சட்டத்த வந்து அங்க நடைமுறைப்படுத்துவாரு? வாய்ப்பே இல்லல்ல. 1830ல வந்து அவர் இன்னொரு விஷயம் பண்றாரு. ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி ஒரு ஒப்பந்தத்த பாஸ் பண்றாரு. அதன்படி என்ன அப்படின்னா, அமெரிக்கா உள்ள வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து வெஸ்ட் மிசிசிப்பின்னு சொல்ற பகுதியில வந்து அவங்கள கொண்டு போய் விடணும். அவங்க வந்து இனிமேல் வந்து யுஎஸ்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கும் இந்த ப்ராமிஸ் பண்றாரு. உங்க நிலத்துக்குள்ள நாங்க வரமாட்டோம். இனிமேல் வந்து அதுதான் உங்களோட இடம். இது எங்களோட இடம் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன வந்து அங்க பண்றாரு. இப்போ ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் பண்ணுங்க. மோஸ்ட்டா தமிழ் ஆடியன்ஸ் தான் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்கிறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். பிரிட்டிஷ் வந்து இந்தியாக்குள்ள வந்தப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, "நாங்க வந்து இங்க வியாபாரம் தான் பண்ண வரோம்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்க கிங்டம்ஸ வந்து டெஸ்ட்ராய் பண்ணி, இங்க இருக்க மன்னர்கள வந்து பவர்லெஸ் ஆக்கி, அவங்க வந்து பவருக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க லாஸ உருவாக்கி, அவங்க ரூல்ஸ நம்மள ஃபாலோ பண்ண வச்சு, இவென்ச்சுவலா வந்து நம்ம பிரிட்டிஷ் கீழ வந்து வாழ்ற மாரி ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் வந்து நம்மள ஆட்சி பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "ஃபாரெவர் செக்யூர் அண்ட் கேரண்டி தேர் நியூ லேண்ட்." அதாவது இங்க வாழ்ற மக்களுக்கு வந்து அவங்களோட நலங்கள வந்து நாங்க செக்யூர்டா வச்சிருப்போம். அதுல வந்து எந்த பிரச்சனையும் வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்டின்ட்டு பிரிட்டிஷ் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடந்தது அப்டின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அமெரிக்கால என்ன பிரிட்டிஷ் பண்ணாங்களோ, அதே தான் இந்தியாலும் பண்ணிட்டு இருக்காங்க. 2மே ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாரி தான் நடந்திருக்கு. ஆண்ட்ரூ ஜாக்சன் வந்து தான் வெளியிட்ட ஒப்பந்தத்த வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. செரோக்கி மக்கள் வந்து இதுக்கு எதிரா வந்து போராட்டம் பண்றாங்க. செரோக்கி மக்களோட தலைவர்களும் போராட்டம் பண்றாங்க. ஆனா யுஎஸ் என்ன பண்ணுது அப்டின்னா, பொய்யான செரோக்கி தலைவர உருவாக்குது. உருவாக்கி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து நான் விலகி போறேன் அப்டின்ட்டு சைன் வாங்கிடுறாங்க. சைன் வாங்குனதுக்கு அப்புறம் 1838 எந்தவித வார்னிங்குமே இல்லாம யுஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வீடுக்குள்ள போயிட்டு அவங்கள இழுத்து வெளிய தள்ளுறாங்க. பெண்கள், குழந்தைகள் எல்லாரையுமே. சுமார் 16,000 செரோகீஸ வந்து 1000 கிலோமீட்டர் நடக்க வச்சு அந்த வெஸ்ட் மிசிசிப்பி சொன்னேன்ல, அந்த இடத்துல போயிட்டு விடுறாங்க. இதுல இன்னும் மோசமான விஷயம் என்ன அப்டின்னா, இது எப்ப நடக்குது அப்டின்றது தான்.
இது வந்து வின்டர் சீசன்ல நடக்குது. அந்த செரோக்கி மக்கள் கிட்ட சரியான வின்டர் குளோத்ஸ் கிடையாது. சரியான உணவு இல்லாம, இந்த பயணத்துல வந்து சுமார் 4000 செரோக்கி மக்கள் தங்களோட உயிர வந்து விடுறாங்க. செரோக்கி மக்கள் மட்டும் இல்ல, அவங்கள மாரி நெறைய ட்ரைப்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ எல்லாரையும் சேர்த்து சுமார் 60,000 நேட்டிவ் அமெரிக்கன்ஸ வந்து அந்த வெஸ்ட் சைடு வந்து இந்த எல்லா மக்களையும் வந்து அனுப்புறாங்க. இந்த பயணத்துல சுமார் 13லருந்து 16,000 மக்கள் வந்து தங்களோட உயிர வந்து விடுறாங்க. நம்ம வீடியோட கடைசில இருக்கோம். இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா வந்து மாறி இருக்கு. உலகத்திலேயே வந்து பெரிய வல்லரசு நாடா வந்து பேசப்படுது. ஆனா இந்த அமெரிக்கால வாழ்றது உண்மையிலேயே அமெரிக்கன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க வந்து யூரோப்பியன்ஸ். ஒரு காலத்துல பிரிட்டிஷ் அண்ட் பிரான்ஸ் அங்கிருந்து வந்து அமெரிக்கால குடியேறி அமெரிக்கன்ஸாவே வந்து மாறிட்டாங்க. ஆனா ஆக்சுவல் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் வந்து நெறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன குழுவா வந்து இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோல வந்து நான் அமெரிக்கால நடந்தது தான் வந்து இந்தியாலும் நடந்தது அப்படின்னு கம்பேர் பண்ணல. அந்த கம்பேரிசன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இன்னைக்கும் இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா? இல்ல இல்லையா? அப்படின்ற உங்களோட தாட்ஸ வந்து கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ்.